ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் அதாவது நிஃப்டி எப்படி நடந்துருந்துச்சு அப்படின்றதும் அதில் நமக்கான என்ட்ரியை நம்ம எப்படி பிளான் பண்ணோம், த சேம் டைம் நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷன் நடந்ததா இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்ததா அப்படிங்கிற விஷயங்களையும், எந்த லெவலுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்தோம் அப்படின்ற விஷயத்தையும் அதுக்கான ரீசனையும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாலே கேப் அப் அப்படின்றது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அப்படின்ற மாதிரி நம்ம லோவில் சொல்லியிருந்தோம். அதாவது 24,900 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆனது அப்படின்றது இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறதுனால இது ஒரு ரிவர்சல் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே ரிவர்சல் ஆகலை. ஒரு வேல்யூம் எல்லாம் ஸ்ட்ராங்காக ஏற்றி கொண்டு போய் மேலே நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 25,50 to 100 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், அந்த லெவலில் ஈஸியாக பிரேக் அவுட் ஆகாது அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸும் பார்த்துருக்கோம். ஸோ நம்மளுடைய பிளானும் அதுதான். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கிறதுனால இது ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகும் நம்ம வந்து டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லெவல் ரியாக்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் சடனா மறுபடியும் கீழே இறங்கிடுச்சு 24,900 அப்படிங்கிற இதே லெவல்ல அகைன் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அங்கிருந்து ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டம் அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. நம்ம வீடியோஸ்லயும் சொல்லியிருந்தோம், மண்டே ஓப்பன்ல மண்டே மார்க்கெட் 24,900க்கு மேல போகும்போது இப்படி ஜிக்ஸாக் மொமெண்டம்ல மேல போக சான்ஸ் இருக்கு. இப்படி போச்சுன்னா இது ஒரு ஆப்ஷன் பையர்ஸுக்கு ஒரு ஹெல்தியான டார்கெட்டையும் என்ட்ரியும் கொடுக்காது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரியை எடுத்திருக்க முடியாத மாதிரி ஒரு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்லையே மொத்த டார்கெட்டையும் முடிஞ்சிருச்சுன்ற அளவுக்கு வைடா ஏத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து மறுபடியும் அதுக்கான டார்கெட் திரும்ப வரும்னு பார்த்தா இந்த மொமெண்டம் ஜிக்ஸாக்கு அப்படி ஏரியா இறங்குறதுனால இதுலயும் பெருசா நமக்கு பாயிண்ட்ஸ் வரல. ஒரு 30 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைச்சது. இங்கிருந்து ரிவர்சல் ஆகும் போது 25,50 இருந்து 24,900 வரைக்கும் ரிவர்சல்ல வரும்போது தான் ஒரு நமக்கு 30ல இருந்து 40 பாயிண்ட் வந்து நம்ம புட் ஆப்ஷன்ல புக் பண்ணோம். ஸோ இப்போ மேலே போயிட்டு கீழே வரும்போது புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ரேஞ்ச் போயிட்டு இருந்தது அப்படிங்கிறதுனால அந்த ரேஞ்ச்ல என்ட்ரி எடுக்கல. ஏன்னா இதுல எந்த டைரக்ஷனும் இல்லை. டைரக்ஷன் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் 25,50க்கு மேல ஒரு ஹெல்தி பிரேக் அவுட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 24,900க்கும் கீழே ஹெல்தி பிரேக் அவுட் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு லெவலுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள என்ட்ரி அக்யூமுலேட் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் அவுட் பண்ற, இங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் அவுட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வேணுங்கிற பையர்ஸ் அக்யூமுலேட் பண்றது அப்படிங்கிற வேலையை தான் இங்க செய்வாங்க. ஸோ அப்போ இந்த லெவல்ல அப்படி அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அது மேலேயும் போகாது கீழே இறங்காது. இந்த லெவல்ல நம்ம போய் என்ட்ரி எடுத்து வல்டிலிட்டி இருந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும், இல்லைன்னா டார்கெட்டும் போகாது. ஸோ இந்த இடத்துல எடுக்கிறது ரிஸ்க் அப்படிங்கிறதுனால நம்ம டெலிகிராம் இன்டிமேட் பண்ணிட்டோம், நம்ம இங்க என்ட்ரி எடுக்கல. ஸோ மார்க்கெட் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு மார்க்கெட் என்ட்ரி எடுக்கல, இதுக்கு மேல எடுக்கல. ஸோ டைரக்ஷன் அப்படின்றது இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா போயிட்டு இருந்தது அப்படின்னா டைரக்ஷன்ல நமக்கு ஹெல்தியான ஒரு பாயிண்ட்ஸ் மொமெண்டமும் இருக்காது. அதனால நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இன்னைக்கு நம்ம செகண்ட் ஹாஃப் அப்படிதான் பண்ணணும். ஓகே, நாளைக்கு இதே மாதிரி மொமெண்டம் இருக்க சான்ஸ் இருக்கா, இல்ல மறுபடியும் கீழே போதான் சான்ஸ் இருக்கா அப்படின்னா 24,900க்கும் கீழே மார்க்கெட் போகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது ஜிக்ஸாக்கா இப்படி போகும்போது ஒரு 20 பாயிண்ட்ஸ் மட்டுமே டார்கெட் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு என்ட்ரி எடுத்து 20 பாயிண்ட்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் என்ட்ரியை நம்ம யோசிக்க வேண்டாம். 25,100க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் 100 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு சூப்பரான டார்கெட் இருக்கும். 100 பாயிண்ட்ஸ் இந்த லெவலுக்கு மேல 25,100க்கு மேல ஒரு 100 பாயிண்ட் நம்ம பிளான் பண்ணலாம். அப்ப 25,50 to 100 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள நம்ம எதுவும் சிக்கல்ல மாட்ட வேணாம், வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்ல 25,100க்கு மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்து இந்த லெவல் சப்போர்ட்டை 25,50ங்கிற சப்போர்ட் எடுத்துட்டு போகும்போது நம்ம 25,550 அப்படிங்கிற சப்போர்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் 22, 25, 200 அதுக்கப்புறம் 25,500 வரைக்குமே நம்ம வந்து டார்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனா இப்படி வந்து நடக்காம ஒரே கேண்டிலா ரெட் கேண்டில் இப்படி ஃபார்ம் பண்ணி ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் அப்படியே டவுன்லேயே வந்துட்டு இருந்தது அப்படின்னா 24,850 வரைக்கும் நமக்கான டவுன் சைட் மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டைரக்ஷன் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ரேஞ்சுக்குள்ள 24,950 to 25,50ங்கிற 100 பாயிண்ட்ஸ்க்குள்ள என்ட்ரி அவாய்ட் பண்ணுவோம். இதுக்கு மேல போகும்போது 100 பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணலாம்.
அதாவது 24,900க்கும் கீழே வரும்போது 100 பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணுறது சேஃப் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வியூ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.